ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷினி ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பெப்பர் சுக்கா தான் வந்து பார்க்க போகிறோம். எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 kg சிக்கனை வந்து எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் அளவு வந்து மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், பெப்பர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 3/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன். உங்களுக்கு வந்து 1 kg அப்படின்னா இது எல்லாத்தையுமே டபுள் ஆக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கப் அளவு வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு வந்து நம்மளுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணணும், ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிட்டு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கு இடையில வந்து கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் அதோட சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கிளறி விட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அது ஊறணும். நம்மளுக்கு வந்து இதோட வந்து நம்மளுக்கு ஆனியன் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வந்து அதோட வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்க்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பெசரிட்டு அதோட லைட்டாக வந்து மிளகாய்த்தூள் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பேன் வச்சு ஆயில் எண்ணெய் வந்து கொஞ்சம் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிற ஆனியனை வந்து அதோட போட்டு நல்லா வந்து டீப் ரோஸ்ட் பண்ணணும். அதில் லைட்டாக வந்து உப்பு மட்டும் போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் வந்து அதை வந்து நல்லா வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வந்து அதை வந்து வச்சுக்கணும். இதை வந்து எப்போ சேர்க்கணும் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து அந்த எண்ணெயெல்லாம் திரண்டு வரும் பார்த்திங்களா அந்த சிக்கனுக்கு, அப்போ வந்து அதோட வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் அதாவது பேனில் ஆயில் விட்டு பட்டை சோம்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம பெரிய வெங்காயம் 2 வந்து பச்சை மிளகாவோட ஆட் பண்ணிவிட்டு வதங்கினதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை வந்து நல்லா வந்து வதங்கணும். அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஊற வச்சு 20 நிமிஷம், அந்த சிக்கனை வந்து அதோடு சேர்த்து நல்லா வந்து கிளறி விடணும். தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவு வந்து அதோட சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். ரொம்ப வேணாம், ஏன்னா சிக்கன்லேயே வந்து தண்ணி வந்து ஊறி வரும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை ஊற்ற வேணாம். ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா வந்து கொதி வந்துடும். சிக்கன் வந்து ஒரு அரை அளவு வந்து வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது எண்ணெயெல்லாம் வந்து திரண்டு தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை வந்து அதில் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பாருங்கள், நான் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிற வேண்டியதான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது மேலே வந்து பெப்பர் வந்து தூவிட்டு சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே வந்து நான் வந்து கொத்தமல்லி வந்து போட்டுட்டு சர்வ் பண்ணேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரசம் தயிர் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.